सूर्या बेटा 1 मिनट। माउंशा बेटी इधर आओ। आती हूँ माँ। मेरी बेटी तमिल सीखी है, वो तमिल में 4 वाक्य बोलना चाहती है। அண்ணே இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணுமில்லப்பா, அந்த பொண்ணு தமிழ் கத்துக்குச்சா, உங்ககிட்ட தமிழ்ல 4 வார்த்தை பேசணுமா, அதான் சொல்றாங்க. சரி பேச சொல்லுங்க. போலாம். நீ ரொம்ப அழகா இருக்கே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, நான் உன்னை காதலிக்கிறேன், ஓடி போயிரலாமா? क्या मेरी बेटी तमिल में अच्छी बोल रही है? अच्छा तमिल बोलते हैं, तुम्हारा बेटी अच्छा तमिल बोलते हैं. என்னண்ணே என்னென்னமோ பேசுன பொண்ணு? தமிழ் கத்து கொடுத்ததே நான் தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, இந்த காம்பவுண்ட் விட்டு நம்ம 2 பேரையும் அடிச்சு துரத்தி போடுவாங்க. बेटी 4 वाक्य सिखाऊंगा, फिर मिलेंगे. ठीक है. இப்போ என்னண்ணே சொன்னீங்க? இப்படியாவது தமிழ் பரவட்டும்னு தான் இன்னும் 4 வார்த்தை கத்து தரேன்னு சொன்னேன். இதெல்லாம் கண்டுக்காத, வா போலாம். அண்ணே உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இப்ப அடிக்கடி ஞாபகம் மறதி வருது. எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நேத்து கமலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. என்ன எழுதியிருந்தா? என்ன குடும்பஸ்தன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு முடிஞ்சா ஊட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடித போக்குவரத்தெல்லாம் கடைசியில காதல்ல தான் போய் முடிஞ்சிருக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அப்ப லெட்டர் போடுறது நிறுத்திடு. நான் லெட்டர் போடலன்னு வச்சுக்கங்களேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு வர சொன்னோம், உடனே அந்த ஆள் லெட்டர் போடுறத நிப்பாட்டான்னு என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு போறாங்க. இந்த லெட்டருக்கு ஒரு பதில் போட்டா என்னை பத்தின சந்தேகம்லாம் தீந்துரும். என்னாச்சு, திடீர்னு சோகமாயிட்ட? ஒண்ணு இல்லக்கா, இல்ல, ஏதோ காரணம் இருக்கு. சூர்யாவோட லெட்டர் படிச்சேன். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அனாதைன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாருமே அனாதை இல்லம்மா. அவருக்கு ஆறுதலா ஒரு லெட்டர் எழுதி போடு, எல்லா மனசு கஷ்டமும் தீந்துரும். சரி வா போலாம். கமலி உனக்கு வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் லெட்டர் எழுதியிருக்காளா இல்லையா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு உனக்கு வாழ்நாள் பூரா எப்படி துணையா இருக்க முடியும்? போலோ தும் போலோ. புரியும்படியா சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, கடைசி வரைக்கும் அவ உனக்கு எப்படி துணையா இருப்பா? அண்ணே குழப்பாதீங்க. நானா குழப்பறேன்? பேசாம ஒண்ணு பண்ண, அந்த பொண்ணு லெட்டர் எழுதி தும் மேரா பியார் கர்த்தாவா நையான்னு கேட்டுரு. என்ன? காதல் சிறகை காற்றினில் விரித்து ஊட்டிக்கு பறந்துட்டியா? செல்வி கமலி அவர்களுக்கு சூர்யா எழுதுவது. தங்கள் கடிதம் கண்டேன், குழப்பத்தில் ஆழ்ந்தேன். வாழ்க்கையில் யாருமே அனாதை இல்லை. கடைசி வரை நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று எழுதியிருந்தீர்கள். கடைசி வரை துணையாக இருப்பவள் மனைவி மட்டுமே. அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று தெரிவித்து என்னை தெளிவடை செய்வீர்களா? அன்புடன் சூர்யா. தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று என்னை தெளிவடைய செய்வீர்களா? ஐயோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
சுகமா நலம் நலமறியாவல் உன் நலம் நலமறியாவல் தீண்ட வரும் காற்றினையே நீ அனுப்பு இங்கு வேர்க்கிறதே கடிதத்தில் முத்தங்கள் அனுப்பிடலாமே இரவினில் கனவுகள் தினம் தொல்லையே உன் நலம் நலமறியாவல் கோயிலிலே நான் தொழுதேன் கோலமகில் உனை சேர்ந்திடவே உன் முகம் நான் பார்க்க கடிதமே தானாக நிழற்படம் அனுப்பிடு என் உயிரே நலம் நலமறியாவல் நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா நலமறியாவல் உன் நலம் நலமறிய ஆவல் நினைச்சேன் உனக்கு காதல் வந்துருச்சு வராடா பின்ன என்ன டேய் மெட்ராஸ்ல வேகாத வெயில்ல வேர்வைக்கு நடுவுலயே கண்ணா பின்னான்னு காதல் வரும்போது ஊட்டி குளிர்ல கூட உனக்கு காதல் வரலினா நீ உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லம்மா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அது நீ காதலே